ஹலோ ஒன் நவீன் வெல்கம் டு நாவாஜே. ஸோ இந்த என்ன பார்க்க போனால் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அந்த படத்தோட வந்துட்டு ஐமேக்ஸ் ட்ரெயிலர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் லைஃப் ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி அனிமேட்டட் சீரீஸை பார்த்துருப்பீங்க. சீரீஸும் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில், படமும் இருக்கு. ஐ திங்க் 3 சாப்டரா என்னன்னு தெரியல. ஐ கெஸ் 3 சாப்டர் தான் நினைக்கிறேன். அனிமேட்டட் வெர்ஷன்ல வந்துட்டு குவாலிட்டி தரமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு நம்ம யூனிவர்சல் பிக்சர் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. குவாலிட்டி அனிமேஷன் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்டோரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவங்க வந்துட்டு எடுத்துட்டு வர போறாங்களா, அப்படி என்னது காப்பி பண்ண போறாங்களா அனிமேட்டட் ஸ்டோரி, இல்லை இங்க லைஃப் ஆக்ஷன் வரும்போது வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ படம் பார்த்தா தான் தெரியும். பட் வந்து டீசரை ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த டிராகனோட விஎஃப்எக்ஸ் சிஜி குவாலிட்டிலாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு. அது கண்ணு அசைக்குது, எக்ஸ்பிரஷன் கொடுக்குது, அந்த கண்ணில் ஷார்ட் வைக்கிறது, அந்த பாடி ஃபுல்லா அந்த டிராகனோட டூத்லெஸோட ஃபுல் பாடி அவங்க வந்து கேப்சர் பண்ணுறது, மோஷன் கேப்சர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அவங்க ஒர்க்கு. ஸோ வாங்க ஐஎம்எக்ஸ் ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோமா. லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. Toothless. It's okay. I won't hurt you. Everything we know about dragons is wrong. The reign of the dragons! It's right here! Right now! I'm the first Viking who wouldn't kill a dragon. First to ride one, though. All right, bud. You ready? Come on, come on. Yeah, look at us. My fault. You have something none of us have. Come on, bud. Watch out! Here comes! ஜூன் 13. ஓகே, ஐமேக்ஸ் ட்ரெய்லர் பார்த்துட்டோம். பயங்கரமா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஐமேக்ஸ் ட்ரெய்லர் ஒன்றும் வந்துட்டு எந்தெந்த சீனை வந்துட்டு ஐமேக்ஸ்ல பார்க்கலாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஒன்று லக்ஸரியா கொடுக்கும்னு வந்துட்டு டீஸ் பண்ணியிருந்தாங்க. சில சீன்ஸ்லாம் வந்துட்டு அந்த பறக்குறது, ஓகே, உழுவிடுது. ஸோ அப்புறம் அந்த அந்த டிராகன், அவ்வளோ டிராகன்ஸ் வந்துட்டு ஒன்னா பறந்து வருது, அதெல்லாம் வந்துட்டு ஐமேக்ஸ்ல பார்த்தா சவுண்டா இருக்கட்டும், அந்த பிக்சர் விஷுவல் குவாலிட்டி வந்துட்டு நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஐமேக்ஸ்லாம். நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஐமேக்ஸ்ல ப்ரிஃபர் பண்ற படம் வந்துட்டு ரொம்ப சிஜி வேலை நிறைய இருக்கிற படம் தான் நான் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் அவதார்லாம் வந்துட்டு ஐமேக்ஸ் 3Dலாம் வந்துட்டு வேற லெவலு. இந்த மாதிரி படம், சரிங்களா, இந்த மாதிரி அனிமேஷன் ரொம்ப சிஜி அவ்வளோ ரியலிஸ்டிக்கா கொண்டு வராங்க சிஜி கேரக்டர்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐமேக்ஸை பார்த்தா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா அந்த படத்துக்கு நான் போறேன். அந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்க, ஒரே மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம்ல எடுத்த அதே மாதிரி ஒரிஜினல் ஸ்டோரி அதே தான் ரிப்பீட் பண்ண போறாங்களா, இல்லை கொஞ்சம் மாற்றி அமைக்க போறாங்களா அப்படின்னு வந்துட்டு நம்ம காத்து பார்ப்போம். கெஸ்டிங் வைஸ் சொல்லியே ஆகணும். ஸோ கெஸ்டிங்லாம் வந்துட்டு ஹிகாப் கெஸ்டிங், அவங்க அப்பாவோட வைக்கிங்ஸ் அவங்களோட கெஸ்டிங்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப சிமிலரா இருக்குங்க. அந்த
ஹிக்காப்போட கேரக்டர் அனிமேஷனோட உருவமும் அப்புறம் அவங்க அப்பாவோட அனிமேஷன் உருவமும் வந்து லைஃப் ஆக்ஷனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான கெஸ்டிங் கண்டிப்பா சொல்லுவேன். நல்லா ஒரு ஃபெமிலியரா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் இந்த படத்துக்கு போவீங்க ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது சொல்லிட்டு முடிச்சேன். நெக்ஸ்ட் பாய்.